எல்லாரும் சொல்கிற அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி என்ன தாங்க இருக்குது? உங்களை சுற்றி நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக என்றைக்கு இந்த கோவிட் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆச்சோ, அதுவும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிற விஷயம்லாம் வந்துச்சோ, அப்போலேருந்து ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயத்தோட பாப்புலாரிட்டிலாம் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கும் பண்ணுறதுக்கான ஆசை வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும். இதை எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி பண்ணுறது, இதில் பண்ண வேண்டிய விஷயங்கள், பண்ணக்கூடாத விஷயங்கள், இது பண்ணுறதுனால வர நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம முதல் விஷயமா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் இந்த ஸ்டாக் ஷேர் அப்படின்னா என்ன? ஷேருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கம்பெனியை தனியாக ஆரம்பித்தா நீங்கள் மட்டும்தான் முதலாளி. இன்னொருத்தர் கூட ஆரம்பித்தா உங்களுக்கு 50% இருக்கும், அவருக்கு 50% இருக்கும். இப்போது இந்த ஒருத்தர் 2 பேருக்கு பதிலாக 100 பேர் இருந்தால், ஒரு 1000 பேர் இல்லை 10,000 பேர் இருந்தால், அவங்க ஒருத்தருக்கும் அந்த கம்பெனியில் ஒரு பங்கு இருக்கும். இந்த பங்குங்கிறது தான் ஷேர். இந்த ஷேர் இல்லை ஸ்டாக்கெல்லாம் நிர்ணயிக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் 100 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட 10 ஸ்டாக் வாங்குறீங்க. அப்போனா 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஏபிசி கம்பெனி செயல்படுறதுக்காகவும் வளர்கிறதுக்காகவும் நீங்கள் அவங்களுக்கு 1000 ரூபாய் தரீங்க. இப்போ இந்த ஏபிசி கம்பெனி ஒரு வருஷத்தில் நல்லா வேலை பார்த்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஏபிசிக்கு இப்போ வந்த இந்த லாபம் அவங்க கம்பெனியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். கம்பெனி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் கையில் இருக்கிற அந்த ஷேர், அதாவது உங்கள் பங்கோட வேல்யூவும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் ஐடியா. நீங்கள் டிவி இல்லை நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக சென்செக்ஸ், நிஃப்டி போன்ற வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. சென்செக்ஸ், நிஃப்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்தியாவில் என்எஸ்சி, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 இடம் இருக்குங்க. நான் ஏபிசின்னு ஒரு கம்பெனி சொன்னேன்ல, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் அவங்க ஷேர்ஸை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் இருக்கிற ஷேர் மார்க்கெட் நம்ம ஊரில் இருக்கிறது பேர் தான் என்எஸ்சியும் பிஎஸ்சியும். இந்த 2 இடங்களுக்கு நிஃப்டி, சென்செக்ஸுங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டாப்பில் இருக்கிற 50 கம்பெனி எடுப்பாங்க. அந்த 50 கம்பெனியோட வேல்யூ ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத டெய்லி அளவெடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பராக, அதாவது ஒரு புத்தகத்தோட முதல் பேஜில் நம்ம இந்த புத்தகத்தில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியும் நஷ்டத்தில் இருக்குதா லாபத்தில் இருக்குதா, எந்த அளவுக்கு நஷ்டத்துலேயோ லாபத்துலேயோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான நம்பர் தாங்க இந்த சென்செக்ஸும் நிஃப்டியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த என்எஸ்சி இல்லை பிஎஸ்சியில் நான் எப்படி நேராக போய் ஸ்டாக்கோ இல்லை ஷேரோ வாங்குறது? இதுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. நம்மளுக்கும் இந்த என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறவங்க தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு சொல்கிறவங்க. இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாக நீங்கள் ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வர்த்தகம் அல்லது முதலீடு, இது 2த்தில் எது வேணால் நீங்கள் பண்ணி ஒரு ஷேர் வாங்கி விற்று அதுலேருந்து லாபத்தை நீங்கள் பெறலாம். இப்போ நான் சொன்ன ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? ட்ரேடிங்குங்கிறது வர்த்தகம், அதாவது நிறைய ஷேர்ஸை அடிக்கடி வாங்கி இமீடியட்டாக விற்கிறது பேர் தான் ட்ரேடிங். இது நடக்கிறது ஒரு டெய்லி பேசிஸில் நடக்கும். இது ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா இது பேர் இன்ட்ராடே ட்ரேடிங், அதாவது ஒரு நாளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ட்ரேடிங். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது முதலீடு. முதலீடுனா என்ன? ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு ஷேரை நீங்கள் வாங்கினா அது பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ லாங் டேர்ம்னு நான் சொல்கிறது எதுனா, ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இப்போ ட்ரேடிங் பண்ணுறதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதான்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் 2துலேயுமே அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா கரெக்டான டைமில் எப்போ ஒரு ஷேர் விலை கம்மியாக இருக்குதோ அப்போ வாங்கி, எப்போ அந்த ஷேரோட விலை அன்றைக்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதோ கரெக்டாக அந்த டைம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரே நாளில் அதே அளவுக்கு பணம் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்குது. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம்.
இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல கம்பெனி இருக்குது, ஆனால் அது 20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த கம்பெனியில் நீங்கள் இந்நேரம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு கண்டிப்பாக ஏறி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அடையாளம். இதே நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்துருமோன்னு நினச்சிட்டு தப்பாக கால்குலேட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டு இன்றைக்கி இந்த கம்பெனி பேரே தெரியாத அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா அது ஒரு மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ஷேர் ப்ரைஸ் ஏறி இறங்குறத பொறுத்து தாங்க ஒர்க் ஆகுது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு இதே கேள்வி தான் வரும், நான் ட்ரேடிங் பண்ணவா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவா? இந்த கேள்விக்கு ஒரே பதிலுங்கிறது கிடையாதுங்க. இந்த கேள்வி வரும்போது நீங்கள் மற்றவங்களோட அட்வைஸை எடுக்கக்கூடாது. நீங்களாகவே டைம் எடுத்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தோன்ற முடிவை தான் நீங்கள் எடுக்கணும். இந்த முடிவு உங்களை எங்கே கொண்டு போகும்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும். இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாவை நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரேடிங்கில் மட்டுமோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டுமோ போடுறதுங்கிறது அட்வைஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. இதை நீங்கள் மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரியும் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ட்ரேடிங் பண்ணுறீங்களோ இதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அதுக்கு செலவு பண்ண போகிற பணம் உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை உங்களுக்கோ தேவைக்கு மீறினதாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நம்ம ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய இடம். இந்த இடத்துல நிறைய ரிஸ்க் இருக்குங்க. மற்ற பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கேம்பிளிங்கோ சூதாட்டமோ, இது மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி தயார் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையுமே ஒரு சமநிலையோடு இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நான் எப்படி இதில் இறங்கணும்? அதுக்கு ஒரே பதில், லேர்னிங். அதாவது நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கற்றுக்க நிறைய பேர் நிறைய வழிகள் சொல்லுவாங்க. இது ஃப்ரீயாக நீங்களே வீட்டில் கற்றுக்கலாம், இல்லை ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படித்து இதை நீங்கள் கற்றுக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி டே ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒருத்தரை நேரடியாக சந்தித்து அவர் கூட பேசி அவர்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வழிகள் சொல்லுவாங்க. இந்த எல்லா வழியும் முழுக்க முழுக்க சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி வீட்டிலேருந்தே யூடியூப் வீடியோஸ் மூலமாகவும் நல்ல அது சம்மந்தப்பட்ட புக்ஸ் மூலமாகவும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் உதவும். இது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் உங்களுக்கு இல்லைன்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணுன்னா அதுக்கு ஆன்லைன் கோர்சஸ் நிறையவே இருக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்சஸ் வந்துருச்சு. அதில் நான் என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது எந்த கோர்ஸுக்கு நல்ல ரிவ்யூ இருக்குன்னு பாருங்கள். அதே சமயம் இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்க எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணுறாங்கங்கிறத விசாரித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஆன்லைன் கோர்ஸ் இப்போ உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா கீழே இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும், அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட குவெஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்து வர வீடியோஸில் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.